பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. ஆமே. இந்த வள்ளியூருக்கு வந்தார் ஐயா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. இந்த கள்ளிக்குளத்துக்கு வந்தார் ஐயா, ஹல்லேலூயா. அம்பேத்கர் நகருக்கு வந்தார் ஐயா, ஹல்லேலூயா. லோகாஸ் திருக்கரங்குடிக்கு வந்தார் ஐயா. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆழ்வார் திருநகரிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி. ஆமென். கை தட்டும் போதே தெரிஞ்சிடணும். ஆமா, என் பாவம் போச்சுன்னு கை தட்டுறீங்களா? பாவம் போகணும்னு நினைச்சு கை தட்டுறீங்களா? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா. மறுபடியும் பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உன் ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இன்னொரு முறை கூட சேர்ந்து. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என் ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. மறுபடியும் எந்த நேசுவே, ஓ எந்த நேசுவே, எந்த நேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். உன்னை என்று சொல்றவங்க. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம்பிடித்து நடத்திடுவா, கண்மலை மேல் நிறுத்திடுவா. சேர்ந்து கரம் பிடித்து நடத்திடுவா, கண்மலை மேல் நிறுத்திடுவா. சட்டவா எந்த எந்த நேசுவே, எந்த நே இன்னோ எந்த எந்த நேசுவே, எந்த எந்த நேசுவே. நல்ல சந்தோஷமா கையை தட்டி நல்ல சத்தம் போட்டு ஆராதிக்கிற பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி நீங்க சொல்லுங்க,
ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பது அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை ரொம்ப மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மோசேயோட ஆண்டவர் கூட இருந்தார். மோசே தேவ முகத்தை பார்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நண்பனை போல மோசேயோட பேசினாரா. ஒரு இடத்துல மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் இவர் அப்பாற்பட்டவன், என் தாசன் என்று சொல்லி மோசேயை பார்த்து தேவன் சொல்லி உபாகமம் முடிக்கும் பொழுது, உபாகமம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல முடிக்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார், மோசேயை போல இனி ஒருவன் இருக்கிறதும் இல்லை, இனி இருக்க போவதும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மோசேக்கு இவ்வளவு ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்போ யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நான் மோசையோட நான் எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ மோசையோட ஆண்டவர் இருந்ததுக்கு மோசே அநேக கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஆமென். 40 நாட்கள் இரவும் பகலும், சொல்லுங்க, 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்துல புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி ஜெபித்தாரா. கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிப்பதே அரிதான காரியமா இருக்குது. 1 மணி நேரம் வேதத்தை வாசிச்சவங்க போன வாரத்துல, போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் 1 மணி நேரம் நான் பைபிள் வாசிச்சேன்னு சொல்றவங்க வெக்கப்படாம கையை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய அளவு இவ்வளவுதான். நம்முடைய அளவு 1 மணி நேரம், 2 மணி நேரம். ஆனா மோசேயினுடைய அளவு எண்ணிக்கைக்கு அடங்காதது. அதனால கர்த்தர் அதிகமாய் மோசையோட கூட இருந்தார். மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு என்று சொல்லி மோசேயை சின்ன குழந்தையிலிருந்தே கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஒரு குழந்தையா இருக்கும் பொழுதே தேவன் அவரை பாதுகாத்து பார்வோன் அரண்மனையில வளர வைத்து வனாந்தரத்துல பாடம் சொல்லி கொடுத்து, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட ஒரு மதிக்கத்தக்கதான ஒரு பெயர். நான் மோசையோட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். அப்படி யோசுவா என்ன செஞ்சிட்டாரு? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனாகிய இந்த சபை போதகரோட நான் இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ நமக்கே தெரியும் நம்ம இதுக்கு தகுதியே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, நான் மோசையோட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். இந்த ஜனங்கள் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை காணும்படி இன்றைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். ஆண்டவரே சொல்றாரு, யோசுவா, இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கணும் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை அவர் கட்டாயமா அறிந்து கொள்ளணும். அதனால் அவங்க கண்கள் காண இன்னைக்கு நான் உன்னை உயர்த்த போறேன். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறா, உன் சொந்த ஊர்ல, உன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, உன் நண்பர்கள், தெரிந்தவர்கள், எல்லா ஜனங்களுடைய கண்கள் காண உன்னை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் நல்ல தலைக்கு மேல. எஸ் எஸ், கர்த்தருடைய பிரசன்னம், தேவ வல்லமை. ஓ ஆமென். உனக்கு ஒரு முகவரி இல்லாமல் இருக்கலாம், உனக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அப்ப யோசுவா என்ன செஞ்சார்? ஆண்டவர் மோசையோட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், எல்லாரும் இன்னைக்கு காண்பார்கள், நான் உன் கூட இருக்கிறத வெளியரங்கமா நான் என்ன பண்ணுவேன், நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசுவாவை இவ்வளவு தூரம் உரிமையாய் ஆசீர்வதிப்பதற்கு யோசுவா என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம் வேகமா. யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை ஆமென் திருப்பிக் கொள்ளுவோமே. யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இதுல சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. அவங்க கானானை நோக்கி பயணம் செய்ய புறப்பட்டு போறாங்க. எகிப்து இங்க இருக்குது, கானான் அங்க இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க? பிரயாணப்பட்டு போகிற இடத்துல தண்ணீர் இல்லை, போகிற இடத்துல தண்ணீர் இல்லாமல் போனது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கண்மலை என்ன பண்ணு போய் அடி. ஒரு ஆமென் சொல்லுங்க. மோசையை பார்த்து சொல்லு, கண்மலை நீ போய் அடி, அதுல இருந்து தண்ணீர்
புறப்பட்டு வரும் என்று சொல்லி கர்த்தர் மோசையோட பேசினார். அப்ப அந்த இடத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டார்கள். தண்ணியை குடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்க என்ன நடக்குது? 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கவனமா கவனிங்க, வாசிப்போம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். போதும் போதும் போதும், எல்லாம் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமா பொன்னோடும் பொருளோடும் நல்ல எல்லா பரிவாரங்களை எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இப்ப தண்ணீர் இல்லை, அவங்க கேட்ட தண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? குடிக்க கொடுத்தாச்சு. அவங்க வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்க்கிறாங்க, ஒரு கூட்டம் யுத்தம் செய்வதற்காக பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. அவர்கள் அமலேக்கியர்கள். ஏசாவுக்கு பேரன் யார் இந்த அமலேக்கியர்கள்? யாக்கோபுக்கு அண்ணன் ஏசா, ஏசாவுக்கு பேர பிள்ளை தான் இந்த அமலேக்கியன். அது ஒரு வம்சம். ஆமென். அப்ப இவங்க ஒரு கூட்டமாய் சேர்ந்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படியாக வருகிறாங்க. அப்ப யுத்தம் பண்ண வந்த உடனே மோசே பார்த்துட்டாரு. யுத்தம் பண்ணுவதற்காக அமலேக்கியர் என்ன பண்றாங்க? ஓடி வருகிறாங்க. உடனே யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுகிறார். கீழே வாசிங்க சிஸ்டர், 9வது வசனம். மோசே யோசுவாவை நோக்கி, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. போதும் கவனிங்க. உடனே மோசே என்ன சொல்லுகிறாரு? யோசுவா உடனே வா, நீ நமக்காக யுத்தம் பண்றதுக்கு சில ஆட்களை என்ன பண்ணு, நீ தெரிந்து எடுத்து போய் யுத்தம் பண்ணு. கவனிக்கிறீங்களா? ஆமே. இஸ்ரவேல் ஒன்னும் ராணுவ யுத்தம் பண்ணி பழக்கமானவர்கள் கிடையாது. இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது மோசே, நீ சேனாதிபதி, நீ குதிரை படை தளபதி, நீ காலாட்கள் படை தளபதின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டுலாம் இருக்கல. ஆமே. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா ஆண்டோடைய பிள்ளைங்கன்னு சொல்லி சந்தோஷமா புறப்பட்டு போகிறாங்க. அவங்க நினைச்சு பார்க்கல, திடீரென்று சொல்லி யுத்தம் வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு சந்திக்கிற முதல் யுத்தம் அமலேக்கியரோட யுத்தம். எந்த பழக்கம் கிடையாது. அவங்க எல்லாம் செங்கல் அறுத்து பழகினவங்க, வைக்கோல் அறுத்து பழகினவர்கள், பட்டயம் பிடிக்க தெரியாதவர்கள். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்க. ஆனா யோசுவா கிட்ட சொல்லுகிற, யோசுவா போய் யுத்தத்துக்கு ஆளை போய் சேர்க்க ஆரம்பி, நம்ம போய் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இன்னைக்கு மெசேஜ் நீங்க பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ராணி சிஸ்டரை பார்த்து சொல்றேன், லோகா சிஸ்டரை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? அதற்கு மாற்று கருத்து தெரிவிப்பீங்க. உண்மையா இல்லையா? பர்சன் ஆயத்தமாகல, எனக்கு அது தெரியாது, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு அது பழக்கமே இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவேன். அதேதான் யோசுவாவுக்கு பழக்கம் இல்லை. கையை உயர்த்து வராமன்னு சொல்லுங்க. கவனிங்க. காரணம் இல்லாமல் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லல, நான் மோசையோட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், எல்லா ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி இன்னைக்கு நான் உன்னை உயர்த்துவேன். அப்போ எதனால இந்த வார்த்தையை யோசுவாவோட கர்த்தர் சொன்னார்? யோசுவா செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருந்தார். கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ செய்யக்கூடிய சின்ன விஷயத்தை கூட, உன் தெருவில் நின்று நீ தண்ணி பிடிக்கிறத கூட கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு சபையின் கடைசிலையோ ஒரு சபையின் முன்னாடியோ நீ உட்கார்ந்து ஆரம்பிக்கிற முதல் பாட்டிலிருந்து கடைசி பாடலை பாடுகிற வரைக்கும் கர்த்தர் கவனமாய் கவனிப்பார். ஆமென். ஊழியக்காரர் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசின பிறகு வருவது ஜெபமா, இல்ல ஆரம்பிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் எனக்கு வேணும் சொல்லி அமர்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் பார்ப்பார். கர்த்தர் பார்க்கிறார் யோசுவாவை. மோசே சொல்லுகிறாரு, யோசுவா உடனே ஆளை போய் சேர்க்கிறேன். யோசுவா அதற்கு மாற்று கருத்தே தெரிவிக்கல. உடனடியாக ஆட்களை சேர்த்து யோசுவா யுத்தத்துக்காக போகிறார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுறார். கீழ்படிக்கிற சுபாவம் இருக்குதா? எத்தனை பேருக்கு ஆராதனை இப்ப ஞாபகம் வருது? எத்தனை பேருக்கு நம்ம வர்ஷிப் பண்ணது இப்ப ஞாபகம் வருது? முன்னவான்னு சொல்லி கூப்பிடுறோம். கர்த்தர் தெளிவாய் பேசுறார். நீ ஸ்டெல்லா ஸ்டெல்ஸோட கீழே விழுந்துடணும்னு பயத்தினால இருந்தீங்க, இன்னைக்கு பாதி தான் நிரப்பப்பட்டீங்க. நீங்க இன்னைக்கு உன்னை கர்த்தர் முழுசா நிரப்பி இருப்பாரு. அந்நிய பாஷை அடையாளத்தை தந்து உன்னை வல்லமையா நிரப்பி இருப்பாரு. கீழே விழுந்த பயம் உன்னை அதை தடுத்தது. சுஷிலாவை தடுத்துச்சு. இன்னைக்கு தேவ அபிஷேகம் உன்னை தடுத்துச்சு. ஆமென். சில வாலிப தம்பி மேல இருக்கிற அபிஷேகம் இன்னைக்கு தடுக்கப்பட்டது. இன்னைக்கு ராஜி சகோதரிய முழுமையான சுகம் இன்னைக்கு தடுக்கப்பட்டது. உன்னை சுமந்து வந்தாங்க, நீயா வந்திருந்தா இன்னைக்கு விடுதலை. கர்த்தருடைய வார்த்தையை நான் தெளிவாய் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
நம்ம இன்னைக்கு காரணத்தை சொல்லிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு அது, எனக்கு இதுன்னு சொல்லி சமாளிக்கிறோம். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு காரணம் தேவையே கிடையாது. சொன்னதை என் பிள்ளை செய்யறானா? மோசேட்ட போய் ஐயோ எனக்கு தெரியாது, எனக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை, அது மோசேக்கும் தெரியும். யோசுவா பட்டயத்தை பிடித்து பழகினவன் அல்ல, ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமா ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படுகிற சுபாவம் யோசுவாவுக்குள்ள இருந்ததை கர்த்தர் பார்த்தார். ஆமென். நீங்க நமக்குள்ள கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்குதா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதுக்கு தான் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நடத்து, பிரேயர் நடத்து. முடியல ஆண்டவரே நான் சொல்லி உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கீழ்ப்படுகிறவன் அல்ல. சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். நேற்று என் காலில் எவ்வளோ பெரிய கட்டி, 2 பேர் படுக்க போட்டு என் சீல் அமுக்கி எடுத்தாங்க வெளியே, அவ்வளோ வலி. இப்பவும் அந்த கட்டி காலில் தான் இருக்குது, நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது, நிற்க கூட முடியல, வலிச்சுட்டு தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த கட்டி அவ்வளோ தூரம் வலிக்குது எனக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபத்தை நடத்து. என் ஆண்டவருக்கு என் வலி தெரியாதா? என் குரல் 14 நாளாக நான் கத்திக்கிட்டு இருக்கேன், உபவாச ஜெபத்தில் கத்திக்கிட்டு இருக்கேன். நேற்று தினத்தில் எவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு இவ்வளோ தூரம் கத்துறேனே, என் ஆண்டவருக்கு என் குரல் வலி தெரியாதா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடத்து, நீ நடத்து, நீ ஜெபத்தை நடத்து. நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன். நான் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தரனை மேன்மைப்படுத்துவார். நீ கீழ்ப்படியும் பொழுது தான் கர்த்தரனை மேன்மைப்படுத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படுகிற சுபாவத்தை வளர்த்து கொள்ளுங்க. சொல்லுங்க தம்பிமார், சொல்லுங்க, கீழ்ப்படுகிற சுபாவத்தை வளர்த்து கொள்ளுங்க. கர்த்தர் சமூகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஒரு சபை போதகர் உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி தராரா? சபை போதகர் கீழ்ப்படுகிற சுபாவம் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆராதனைக்கு உங்களை கூப்பிடுறாரா? ஒரு ஊழியத்தை உங்களுக்கு தருகிறாரா? உங்க குடும்பத்தில் உங்க கணவன் சொல்லுகிறாரா? உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைங்க எந்த காரியமோ பேசக்கூடிய வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு நம்ம சபை ஆனாலும் சரி, குடும்பம் ஆனாலும் சரி, உங்க எஜமான்களுக்கு கீழே நீங்க வேலை செய்கிறது ஆனாலும் சரி, கீழ்ப்படியும் பொழுது நீங்க நினைப்பீங்க, யாரு பார்க்கிறா? இல்ல, கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சபைக்கு மட்டும் கீழ்ப்படுகிற பழக்கம் இருக்குன்னு சொன்னா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் ஐயா. நீ வேலை செய்கிற இடத்துல உன் எஜமானனுக்கு கீழ்ப்படி, உன் குடும்பத்துக்கு, உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. ஒரு டிராக்ல மட்டும் ஓடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. ஆமென். எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் கர்த்தர் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார். எத்தனை ஒப்பு கொடுங்க, மனதார ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. எஸ், யோசுவாவை எல்லா ஜனத்திற்கு முன்பதாக உயர்த்துவதற்கு கர்த்தர் திட்டமிட்டார். காரணம், யோசுவாவின் வாழ்க்கையில முதலாவது மோசே சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற. இப்ப கூட பாருங்களேன், கையை உயர்த்தி அர்ப்பணிங்கன்னு சொல்றேன். எத்தனை பேர் அதை ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேருக்கு அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். உண்மை, அது வரும்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வந்து தங்கவே ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எதுக்கு இஸ்ரவேல்ல லட்சக்கணக்கானவர் அழுது கொண்டிருந்தாங்களா? 12 பேர் வேவு பார்க்கும்படி கானானை பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு திரும்பி வந்தோடனே 12 பேர்ல 10 பேர் சொல்றாங்க, ஓ கானான்ல நல்ல தேசம் தான், ஆனா அங்க ராட்சதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அங்க வெட்டுக்கு நம்மளாம் அவங்க பாருக்கு வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், நம்மளால அது ஜெயம் எடுத்துக்கொள்ள முடியாது, நம்ம காலி, அவ்வளவுதான். சொன்ன மாத்திரத்துல எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சு? ஓ, அழுகுறீங்களா? ஏன் அழுக வருது? ஏன் அழுக வருது? சொல்லுங்க பாபு. ஏன் அழுக வருது? ராணிஸ்டர், ஏன் அழுக வருது? சொல்லுங்க, ஏன் அழுக வருது? இந்த ரூட்டு வேற. ஆமென். நல்லா கவனிங்க. சரி, அப்போ ஏன் சில நேரம் அழுக வருதுன்னா, நம்ம மனசை பாதிக்கிறது, நம்ம மனசு காயப்படுத்தின காரியங்கள், பயப்படுவோம், சே எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஏன் இப்படி நான் அப்படி சொல்லி சில காரியத்தின் மூலம் நமக்கு என்ன வருது? அழுக வருது. இப்போ இஸ்ரவேல் ஜனத்துல எல்லாரும் என்ன பண்ண, கணவன் மனைவி பிள்ளைங்களா, ஐயோ ஒரே அழுக. அந்த பாளையம் மைதானம் முழுவதும் ஒப்பாரி சத்தம், ஒப்பாரி சத்தம் தான், காது கொடுத்து கேட்க முடியல. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் அழுகை என்னால பார்க்கவே முடியல, உன் கண்ணீரை என்னால என்ன பண்ணவே முடியல. எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏன் தேவையில்லாம உன் கண் கலங்குது? உன் பிள்ளைக்கு நீ எல்லாத்தையும் வச்சு கொடுக்குற,
அவனுக்கு வேண்டிய ட்ரெஸ், அவனுக்கு வேண்டிய ஆகாரம், அவனுக்கு வேண்டிய சொத்து எல்லாருக்கும். ஆனாலும் அதை அழுதுகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவேன், உனக்கு எல்லாத்தையும் நான் தந்து இருக்கிறேன், ஆனால் நீ கண்ணு கலங்குதியா? அது ஆனந்த கண்ணீர்லாம் சந்தோஷப்படுவோம். வேற கண்ணீர்னா உனக்கு எல்லாத்தையும் நான் வச்சு கொடுத்துருக்க. அப்ப ஆண்டவர் கானான், பாலும் தேன் ஓடுகிற கானானை வச்சு போய் பார்த்துட்டு வாங்கடா, அதுக்கு முன்னாடி நான் வச்சுக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொல்லி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா, இவனுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு அவன் கண்ணுக்கு எதுதான் முத தெரியுது? ராட்சதர்கள். அப்போ ஏன் அழுகிற? உன் கண்ணுக்கு ஆண்டவர் தெரியல, ராட்சதர்கள் தான் தெரியுதாங்க. நீ ஏன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ ஏன் உன்னையே அடக்கி கொண்டு இருக்கிற? உன் கண்ணுக்கு தேவன் தெரியல, சூழ்நிலைகள் தான் தெரிகிறது. ஆமென். தானியேல் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கல, ஓ சிங்கம் 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 கேபி, 1 இருக்குமோ 2 இருக்குமோ 10 இருக்குமோ தெரியலையேன்னு சொல்லி அழல. என்னை எப்படி தூக்கிட்டு போங்கடா, பல்லாக்களை வச்சு என்ன பண்ணிட்டு போங்க, என்ன அப்படியே தூக்கிட்டு போங்கடான்னு சொல்லி தானியேல் என்ன பண்ணினாரு? ஒப்பு கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உடனே யோசுவா தீவிரமா எழுப்பி வருகிறாரு. தீவிரமா எழும்பி வந்து ஜனங்களால் சொல்லுது, அந்த தேசத்துல நம்மளால வாழ முடியாது. ஆனா யோசுவா சொல்லுகிறார், அந்த தேசம் நல்ல தேசம். ஆமென். கர்த்தருடைய கண் அப்படியே திரும்புது யோசுவா மேல. பாளையத்தை கர்த்தர் உற்று பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறான், எல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறோம், எல்லாம் புலம்பல். 12 கோத்திர தலைவர்கள் 10 பேர் என்ன சொல்லிட்டு இருக்கான்? அம்பிட்டு தான் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் 12 தலைவர்களை பார்க்கிறாரு, இந்த பக்கம் ஜனங்களை பார்க்கிறாரு. ஒவ்வொரு யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், எல்லா கோத்திரமும் அழுது மூஞ்சி கிஞ்சல சவந்து ஊதி போய் ஒரு மாதிரி உப்புன மாதிரி ஆயிட்டு. ஆமென். எல்லாம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஒருத்தன் ஓடி வரா. யோசுவா ஓடி வந்து, அந்த தேசம் நல்ல தேசம், நம்ம உடனே போய் சுதந்திரிப்போம். கர்த்தருடைய கண்ணு சடக் புடிச்சாரு ஒரு புடி யோசுவாவை. ஆமென். லட்சங்கள் புலம்பி கொண்டிருக்கிற நேரம் என் ஒத்த மகன் ஓடி வந்து சொல்றான், நம்ம அந்த தேசத்தை போய் சுதந்திரிப்போம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. உடனே அவன் சொல்லுகிறான், உண்மைதான், ராட்சதர்கள் வாழுகிறது உண்மைதான். ஆனா கர்த்தர் இதுவரை நமக்கு யுத்தத்துல ஜெயம் கொடுத்த அதே தேவன் இதுலயும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். ஜனங்கள் மறுபடியும் அதை அழுது புலம்பிட்டு இருக்கும்போது வஸ்திரத்தை கிழிக்கிறாரா யோசுவா. ஆவில வைராக்கியம் பாராட்டுகிறார், வஸ்திரத்தை கிழிக்கிறார். மோசேயும் ஆரோனும் அதுல என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் புலம்பி அழுகிறத மோசையாலையும் ஆரோனை பார்க்க முடியாமல் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முகங்குப்புற விழுந்து ஜனங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. அல்லாதீங்க, அல்லாதீங்க. மோசேக்கு தேவையா? ஆரோனுக்கு தேவையா? ஏன் இப்படி அழுகிறேன்னு சொல்லி மோசே தன் ஸ்தானத்தை மறந்து ஒரு ஜனங்களுக்கு முன்பதாக மண்டிட்டு அழாதீங்கன்னு சொல்லும்போது யோசுவா காவில வயிறாக்கி வந்து சட்டையெல்லாம் கிழிக்கிறாரு. நம்ம போய் சுதந்திரிப்போம், நம்ம போய் சுதந்திரிப்போம். அதையும் பொருட்படுத்தாம மோசே மண்டிட்டு கிடக்கிறாரு, ஆரோன் மண்டிட்டு கிடக்கிறார். ஆசாரிய வம்சம் ஆரோன் விழுந்து கிடக்கிறார். இப்ப நீங்களாம் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட வந்து பேச வரேன். சிஸ்டர் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? சாரி. பிரதர் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? சாரி. நான் பேசியும் நீ ஆமென். மோசே விழுந்து கிடக்கிறாரு, ஆரோன் விழுந்து கிடக்கிறாரு. ஆனாலும் ஜனங்க அதை அறியவே இல்லை, ஜனங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அப்பொழுது மறுபடியும் ஜனங்கள் கல் எடுத்து யார் அடிக்க புறப்படுறாங்க? யோசுவை அடிக்க வரும்பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் சமீபமாய் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மேல இறங்கினாரா. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் மோசைக்காண்டி தான் இறங்கி வந்திருக்கிறாரு. மிரியாம் மோசையை பார்த்து நீங்களா ஒரு தீர்க்கதரிசியான்னு சொன்ன உடனே கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு, உடனே இறங்கி வந்தாரு. இப்போ மோசை முட்டி போட்ட பிறகு எங்க அப்பா இறங்கி வரல, ஆனா யோசுவா மேல ஒருத்த கல் எடுத்து அடிக்க வாரான்னு தெரிஞ்ச உடனே எங்க ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த அளவுக்கு இப்ப யோசுவா டாப்ல போறாரு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை சத்தியம் விளங்குது? ஆமென். சும்மா யோசுவா புஸ்தகம் சொல்லல, யோசுவா இன்னைக்கு ஜனங்கள் கண்கள் காண நான் உன்னை உயர்த்த போறேன், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்க போறேன். ஆமென். கர்த்தருடைய கண்கள் யோசுவா மேல பதிஞ்சுது. என் பிள்ளை எனக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறான், என் பிள்ளை எனக்காக எவ்வளவு தீவிரமா இருக்கிறான். நீ கர்த்தர் நீங்க ஒன்ன பார்க்கும் பொழுது உன் வைராக்கியம் தெரியணும், உங்க விசுவாசம் தெரியணும். நீ கர்த்தர் இந்த சபை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அபியில இருந்து இங்கிருந்து மதுல இருந்து ஸ்னேகால இருந்து ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே இருப்பாரு. அத்தன்ஸ், ஜோவின், ராமதாஸ், ஜெயக்கொடி எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே வருவாரு. யாருக்குள்ள வைராக்கியம், யாருக்குள்ள விசுவாசம் இருக்குதோ அவங்களை துண்டா தூக்குவார் எங்க ஆண்டவர்.
ஆமென். அவங்களை தூக்குவார். அதனால தான் ஆண்டவர் யோசுவாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். 3 காரியம் சொல்லுங்க. முதல் என்னது? கீழ்ப்படிந்த சுபாவம். 2வது ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு எழுந்திராமல் இருந்தாரு. 3வது விசுவாசம் கலந்த வைராக்கியம். ஆமென். வைராக்கியம் இருக்குதா? வைராக்கியம் இருக்குதா? வைராக்கியம் எப்பங்க தெரியும்? வைராக்கியம் எப்ப தெரியும்? விசுவாசம் எப்ப தெரியும்? சோதிக்கப்படும் பொழுது உன் விசுவாசம் தெரியும். நெருக்கத்துக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, உபத்திரவத்துக்குள்ள, பாடுகளுக்குள்ளதான் உன் விசுவாசம் தெரிந்து அந்த விசுவாசத்தை நீ காட்டும் போது மக்கள் பார்ப்பாங்க, இவன் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற மனுஷன். உன் விசுவாசம் வெளியே தெரியாத வரைக்கும் உனக்குள்ள வைராக்கியம் இருக்காது. எந்த ஸ்தானத்தில் நீ இருந்தாலும் கஷ்டம், நெருக்கம், பாடு உன் விசுவாசத்தை அப்படியே வெளியே வைராக்கியமாய் காட்டும். ஒரு முறை உனக்கு வாய்ப்பு தருகிறேன், சிலையை வணங்கு. விசுவாசம் வைராக்கியத்தை காண்பித்தது. நீ சாத்தா உனக்கு விரோதமா சில காரியத்தை போடுவான், பிரச்சனையை போடுவான், சில வேலையை கொடுப்பான், சில காரியத்தை போட்டு உனக்கும் ஆராதனையும் அப்படியே இடரல் பண்ணுவான். உமாமாலாம் 3 வாரம் கழிச்சு வந்திருக்கிறீங்க. இடரல் போடுவான். ஆமென். உன் விசுவாசம் உனக்குள்ள வைராக்கியத்தை காட்டும். நான் செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் சொன்னான், செத்தாலும் சாகிறேன், பார்த்துருவோம், எது வருதோ பார்த்துருவோம். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எத்தனை உண்மை ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நீ தளர்த்து உங்களை அப்படியே விட்டு கொடுத்துருதீங்கல்ல. நீ கர்த்தர் உனக்காக சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிடுகிறவர் அல்ல. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசி